அன்புக்குரியவர்களே, இந்த காணொளியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய வாசகங்களை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது முதல் வாசகமானது எசாயா புத்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. 2ஆம் வாசகம் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 15வது அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 வரை நாம் வாசிக்கின்றோம். ஆக இந்த 3 வாசகங்களை நாம் பார்க்கின்ற போது பலவிதமான சிந்தனைகளை இந்த 5ஆம் ஞாயிறு நமக்கு சொல்லி தருகின்றது. கடவுளுடைய அழைப்பை பற்றி நமக்கு சொல்லி தருகிறது, சீடத்துவ வாழ்வை பற்றி நமக்கு சொல்லி தருகிறது, அதுபோல நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் என்பதை பற்றி சொல்லி தருகிறது. அல்லது தாழ்வு என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கிறது, தாழ்ச்சி என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கிறது. இப்படிப்பட்ட பலவிதமான சிந்தனைகளை இந்த 5ஆம் ஞாயிறு நமக்கு உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஆனால் இவற்றிலிருந்து நாம் ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை மட்டும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இது 2 விதமாக நாம் சிந்திப்போம். முதலாவதாக கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையை நமக்கு கொடுக்கின்றது, இரண்டாவதாக நம்மை பற்றிய சிந்தனையும் இது கொடுக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளை பற்றிய ஒரு சிந்தனையை இது நமக்கு கொடுக்கிறது. எப்படி என்று நாம் பார்த்தோமே என்றால், இந்த 3 வாசகங்களிலும் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் இறைவாக்கினர் எசாயா மற்றும் திருத்தூதர் பவுல் மற்றும் புனித பேதுரு, இந்த மூவருமே கடவுள் தாமாக முன்வந்து அவர்களை அழைக்கின்றார். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், எசாயா இறைவாக்கினர் நான் அசுத்த உதடுகளை கொண்டவன் என்றும் நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன் என்றும் சொல்லுகின்றார். ஆக இது கடவுள் தாமாக முன்வந்து அவரை அழைக்கின்ற பொழுது அவர் தன்னை பற்றிய ஒரு இயல்பை கடவுளின் முன்பாக அவர் சமர்ப்பிக்கின்றார். ஆனால் இந்த ஒரு நிகழ்வானது கடவுளால் ஆரம்பிக்கப்படுகிறது. கடவுள் எசாயா இறைவாக்கினரை அழைக்கின்றார். 2வது வாசகத்திலே பார்க்கின்றோம், திருத்தூதர் பவுல் அவர்கள் தான் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொலை செய்த போதிலும், கிறிஸ்தவருக்கு எதிரான ஒரு மனிதனாக ஒரு சீடராக வாழ்ந்த போதிலும், அவர் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டு அல்லது கடவுளால் அழைக்கப்பட்டு தமஸ்குக்கு செல்கின்ற வழியிலே அவர் இயேசுவினுடைய சீடராக மாறுகிறார். எனவே இந்த 2வது நிகழ்வும் நமக்கு சொல்லித் தருவது என்னவென்றால், கடவுள் தாமாக முன்வந்து புனித பவுல் அடிகளாரை அழைக்கின்றார். 3வதாக பார்க்கின்றோம், புனித பேதுருவை இயேசு என்று அழைக்கின்றார். அவர்கள் படகிலே அதிகமான மீன்பாடுகளை கண்ட பின்பு இரவு முழுவதும் அவர்கள் மீன்களை பிடிக்கின்றார்கள். ஆனால் வலைகளில் எதுவுமே அவர்கள் கிடைக்கவில்லை. ஆனால் மறுநாள் காலை இயேசுவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் வலைகளை கடலில் போடுகிறார்கள். ஏராளமான மீன்கள் அவருக்கு கிடைக்கின்றன. ஆக இந்த நிகழ்வும் கூட இயேசுவால் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆக நாம் இவற்றிலிருந்து கற்றுக்கொள்கின்ற முதல் பாடம் என்னவென்றால், கடவுள் என்பவர் நம்மை விட்டு ஏதோ தூரத்தில் வாழ்கின்ற ஒரு நபர் அல்ல, ஒரு ஆற்றல் அல்ல, ஒரு சக்தி அல்ல. மாறாக ஒவ்வொரு நாளும் நம்மோடும் மனிதர்களுடைய இன்ப துன்பங்களில் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கலந்து வாழுகின்ற ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். ஏதோ அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார், ஏதோ மாட மாளிகையில் இருக்கின்றார், நமக்கு எட்டாத தூரத்தில் இருக்கின்றார் என்பதல்ல. ஒவ்வொரு நாளும் கடவுள் நமது ஒவ்வொரு செயல்பாடுகளின் வழியாக, நமது இன்ப துன்பங்களின் வழியாக கடவுள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமக்கான வாழ்க்கைக்கு ஒரு முன்னெடுப்பாக, நமது வாழ்வை முன்னெடுத்து செல்பவராக கடவுள் இருக்கிறார் என்ற ஒரு மேலான உண்மையை முதலாவதாக நாம் இன்றைய இறை வார்த்தைகளிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். 2வதாக பார்த்தோம் என்றால், நம்மை பற்றியும் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த 3 மனிதர்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எசாயா மற்றும் திருத்தூதர் பவுல் மற்றும் புனித பேதுரு, இந்த மூவரையுமே நாம் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எப்போது இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்களோ அப்போது இறைவாக்கினர் எசாயா சொல்கின்றார், நான் அசுத்தமான உதடுகளை கொண்டவன், தூய்மையற்ற உதடுகளை கொண்டவன், நான் ரொம்ப அசிங்கமான வார்த்தையெல்லாம் நான் பேசுவேன், கடவுளுக்கு விரும்பாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையை அவர் கண்டுகொள்கின்றார். அதை கடவுளின் முன்பாக அவர் சொல்லுகின்றார். 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், புனித பேதுருவும் இத்தகைய ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டவராக நாம் பார்க்கின்றோம். எல்லா சீடர்களிலும் நான் கடையவன், காலம் தப்பி பிறந்த ஒரு குழந்தையை போன்று நான் இப்போது இருக்கிறேன் என்று தம்மை தாமையே கடவுளின் மாட்சியின் முன்பாக அவர்
தாழ்த்தி கொள்கின்றார். மூன்றாவதாகவும் பார்க்கணும், புனித பேதுரு எப்போது கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டாரோ, எப்போது அதிகமான மீன்களை அவர் கண்டாரோ, அப்போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு அகன்று போகும் என்று சொல்கிறார். ஆக புனித பேதுருவும் தனது தாழ்வு மனப்பான்மையை கடவுளின் முன்பாக சமர்ப்பிக்கின்றார். இப்போது நாம் சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, இந்த தாழ்வு மனப்பான்மை என்பது நல்லதா கெட்டதா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும். அப்ப இதை இரண்டு விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று உளவியலின் பார்வையிலே, இரண்டாவது இறையியலின் பார்வையிலே நாம் பார்க்க போறோம். உளவியலின் பார்வையில நாம் பார்க்கின்ற பொழுது, எப்போது ஒரு மனிதன் நான் நல்லவன் அல்ல, நான் கெட்டவன், என்னால் எதுவும் முடியாது, நான் பாவி, நான் கஷ்டப்பட்டவன், என்னால எதையும் சாதிக்க முடியாது என்று எப்போது ஒரு மனிதன் தன்னை பற்றி இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை சிந்திக்க ஆரம்பிக்கின்றானோ, அவன் ஒரு ஆரோக்கியமற்ற மனிதனாக வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எப்போது ஒரு மனிதன் தன்னையே பற்றி இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக இருக்கின்றானோ, அவனுடைய மனதில் இப்படி ஆரோக்கியமற்ற சூழல் இருக்கும். அப்ப எப்படி இந்த தாழ்வு மனப்பான்மை ஒரு மனிதனை ஆட்கொள்கின்றது, எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணங்கள் எல்லாம் அவன் கொண்டவனாக இருக்கின்றான் என்று பார்த்தோம் என்றால், குழந்தை பருவம் அவனுக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு குழந்தையானது எப்படி வளர்க்கப்படுகின்றதோ, ஒரு குடும்ப சூழல், நல்ல ஒரு குடும்ப சூழலில் அது வளர்க்கப்படுகிறது என்றால், அது நேர்மறையான சிந்தனைகளை கொண்ட ஒரு குழந்தையாக அது நல்ல முறையிலே வளரும். ஆக இத்தகைய தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு எதிர்மறையான சிந்தனையில் அல்லது ஒரு எதிர்மறையான சூழலில் அந்த குழந்தை வளர்கிறது என்றால், நாளடைவில் அந்த குழந்தை வளர வளர இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ற சிந்தனை அந்த குழந்தையை தாக்க ஆரம்பிக்கின்றது. அந்த குழந்தையின் வாழ்க்கையிலே பலவிதமான தேவையற்ற சிந்தனைகளையும் அது கொண்டு வருகிறது. ஆக ஒரு குழந்தை எப்படி இத்தகைய தாழ்வு மனப்பான்மையெல்லாம் கொண்டு வரும் என்று பார்த்தோம் என்றால், இரண்டு விதமாக அந்த குழந்தைகளின் மனதிலே இத்தகைய ஒரு தாழ்வு மனப்பான்மையை நாம் காணலாம். முதலாவதாக, அந்த குழந்தையை சுற்றி இருக்கின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களே இந்த குழந்தையை பற்றிய தவறான ஒரு சிந்தனையை கொடுப்பாங்க. உனக்கு படிக்க வராது, உன்னால சாதிக்க முடியாது, அல்லது உன்னால இந்த டூ வீலரை உன்னால ஓட்ட முடியாது, சைக்கிளை ஓட்ட முடியாது, நீ ஒன்னத்துக்கும் உதவாதவன். செல்லாம் நம்ம பிள்ளைகளை திட்டுவது இல்லையா, சனிய, எரும மாடு, நீ இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி சூழல்கள் எல்லாம் ஒரு குழந்தை வளர்கிறது என்றால், இத்தகைய ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த குழந்தையை பாதிக்கும். வளர வளர அந்த தாழ்வு மனப்பான்மை இந்த குழந்தை இன்னும் அதிகமான ஒரு தாக்கத்துக்கு உண்டாகி ஒரு கவலையை அது மனதிலே உண்டாக்கும். இரண்டாவது விதமாக, தன்னோடு வாழுகின்ற ஒரு குழந்தையை அல்லது தன்னோடு படிக்கின்ற ஒரு குழந்தையோடு அது ஒப்பிட்டு பார்க்கும். நான் நல்லா படிக்கல, அவன் நல்லா படிக்கிறா, அவன் நல்லா டான்ஸ் ஆடுறான், அவன் பண்றதை என்னால பண்ண முடியாது, அந்த பிள்ளையால சாதிக்க முடியும், என்னால முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலும் ஒரு குழந்தைக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டு வரும். ஆக இப்படிப்பட்ட இந்த இரண்டு சூழல்களும் ஒரு குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு வந்து, அந்த குழந்தை வளர வளர அந்த தாழ்வு மனப்பான்மையானது மனதிலே பதிந்து அந்த குழந்தையுடைய சிந்தனைகளை எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறையான சிந்தனையாக மாறிவிடுகின்றன. அப்போ ஒரு குழந்தை இப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டு வாழ்கிறது என்றால், அந்த குழந்தை இத்தகைய ஒரு தாழ்வு மனப்பான்மை கொண்டதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை நிச்சயமாக அந்த குழந்தை முயற்சி எடுத்தால், குழந்தை மட்டுமல்ல, இப்போது அந்த குழந்தை இளைஞனாகவோ இளம் பெண்ணாகவோ இருக்கின்ற பொழுது ஒரு முயற்சி எடுத்தது என்றால், நிச்சயமாக அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வெளிவர முடியும். நாமும் அந்த தாழ்வு மனப்பான்மையில் இருந்து அந்த குழந்தை வெளிவர முயற்சி எடுக்கிறதுக்கு நாம் உதவிகளும் செய்ய வேண்டும். ஆக இது உளவியலின் பார்வையில் நாம் இத்தகைய ஒரு மனப்பான்மை கொண்டிருந்தோம் என்றால், நான் பாவி, என்னால் எதுவும் முடியாது, நான் கெட்டவன், என்னால் எதுவும் சாதிக்க முடியாது என்ற மனப்பான்மை நாமும் கொண்டிருக்கின்றோம் என்றால், உளவியலின் பார்வையிலே நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை மாற்றிக்கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். இறையியல் பார்வையில நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த மூன்று மனிதர்களும் தாங்களே கடவுளின் முன்பாக தாழ்த்தி கொள்கின்றார்கள். அப்ப இங்கே இது தாழ்ச்சி என்கின்ற ஒரு குணத்தை சுட்டி காட்டுகிறது. ஆக தாழ்வு மனப்பான்மை வேறு, தாழ்ச்சி என்பது வேறு. கடவுளின் முன்பாக எந்த மனிதனும் தன்னையே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதுதான் இந்த மூன்று மனிதர்களும் இன்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எவ்வாறு இறைவாக்கினர் எசாயா சொன்னார் அல்லவா, நான் எளியவன்,
நான் அசுத்த உதடுகளை கொண்டவன். அதுபோல திருத்தூதர் பவுலும் சொல்கின்றார், நான் கிறிஸ்தவர்களை கொன்றேன், நான் எல்லாவற்றுக்கும் கடையனாக காலந்தப்பி பிறந்த குழந்தை போல இருக்கின்றேன். புனித பேதுரு சொல்வது போல, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போகும். கடவுளின் முன்பாக ஒவ்வொரு மனிதனும் கொண்டிருக்க வேண்டிய ஒரு இயல்பு, ஒரு குணம் இதுதான். ஆக எந்த ஒரு மனிதன் அவன் எத்தகைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் கடவுளின் முன்பாக வருகின்ற பொழுது இந்த தாழ்ச்சி மனப்பான்மை அவன் கடவுளது ஆசிரையும் அருளையும் பெற அவனுக்கு உதவியாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் இந்த தாழ்ச்சி என்கிற குணத்தை கொண்டிருக்கின்றானோ அந்த மனிதன் கடவுளால் ஆட்கொள்ளப்படுகின்றான். அதை தான் நாம் அழைப்பு என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த மூவரும் தங்களை தாங்களே கடவுளின் முன்பாக இப்படி தாழ்த்தி கொள்கின்ற பொழுது கடவுள் அதை சும்மா விட்டுறல. சரி, இவன் பாவி, இவன் அசுத்த உதடுகளை கொண்டவன், இவன் கிறிஸ்தவர்களை கொண்டவன் என்று கடவுள் அவர்களை சும்மா விட்டதில்ல. மாறாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்கின்றார். ஏவாகிய எசாயாவை பார்க்கின்றோம். அவர் எப்போது தனது அசுத்த உதடுகளை கொண்டவன் என்று சொன்னாரோ அடுத்த நிமிடத்திலிருந்து அவரது உதடுகள் பரிசுத்தமாக்கப்படுகின்றன. கடவுளின் வார்த்தையை அறிவிக்கின்ற ஒரு நல்ல இறைவாக்கினராக மாறுகிறார். அதுபோல புனித பவுலடிகளாரும் அப்படித்தான். அவர் கிறிஸ்தவர்களை கொண்டாலும் கூட கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு அவர் கிறிஸ்துவுக்காக தம்மையே கையளிக்கின்ற ஒரு மனிதராக மாறுகிறார். புனித பேதுருவும் கூட நான் பாவி என்று சொன்னாலும் கூட கடவுள் அவரை திருச்சபையின் தலைவராக உயர்த்துகின்றார். ஆக இந்த தாழ்ச்சி என்கின்ற குணத்தை நான் கொண்டிருக்கின்ற பொழுது, கடவுளின் முன்பாக நான் என்னை சரணாகதி அடைகின்ற பொழுது கடவுள் என்னை உயர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களே, ஆக இந்த 3 வாசகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் என்னவென்றால், முதலாவதாக கடவுள் எங்கோ இருக்கின்ற ஒரு மனிதர் அல்ல, கடவுள் என்னோடு இருக்கின்றார். எனது சுக இன்ப சோகமான துயரமான செயல்பாடுகளில் அல்லது எனது வாழ்க்கை நிகழ்வுகளில் கடவுள் என்னோடு வாழ்கின்றார். இது முதலாவதாக நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, என்னிடம் அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது என்றால் அந்த தாழ்வு மனப்பான்மையை நான் எனது முயற்சிகளின் மூலம் முறியடிக்க வேண்டும். அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவர நான் முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கடவுளின் முன்பாக எல்லா மனிதர்களும் தாழ்ச்சி என்கின்ற குணத்தோடு வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையையும் இந்த வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம், எனது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நான் கடவுளை பற்றிய ஒரு நல்ல புரிதலை எனது வாழ்க்கையில் நான் கொண்டிருக்கின்றேனா? இந்த தாழ்ச்சி என்கின்ற மனப்பான்மை என்னிடம் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆக கடவுள் இந்த 3 மனிதர்களையும் அழைக்கின்றார் என்று நாம் சொல்வதை விட இந்த 3 மனிதர்களையும் அவர் ஆட்கொள்கின்றார். அழைப்பு என்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒன்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் இந்த மூவரையும் கடவுள் என்ன செய்கின்றார்? ஆட்கொள்கின்றார். எதற்காக ஆட்கொள்கின்றார்? இதை ஒரு 3 விதமாக நான் சிந்தித்தோம் என்றால், முதலாவதாக ஒரு பொதுவான ஒரு செயல்பாட்டை செய்ய, இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஒருவருக்கு சகோதர சகோதரிகள் என்ற ஒரு மேலான சிந்தனையை கடவுளது ஆட்கொள்ளுதல் மூலமாக பார்க்கின்றோம். ஏனென்றால் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்ட ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து கடவுள் சொல்லுகின்றார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். ஆக கடவுளால் ஆட்கொள்ளப்படுகின்ற ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களையும் சகோதர சகோதரியே. இரண்டாவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவும் கடவுள் நம்மை ஆட்கொள்கின்றார். எப்படி அவர் இந்த 3 நபர்களையும் அழைத்து நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க மூவரையும் அனுப்பினாரோ, அதுபோல திருமுழுக்கு பெற்று நம் ஒவ்வொருவரும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடிய அழைப்பை பெறுகிறோம். மூன்றாவதாக, ஒரு தனிப்பட்ட அழைப்பு. அது என்ன தனிப்பட்ட அழைப்பு? இது குருவாக இருக்கலாம், அருட்சகோதரியாக இருக்கலாம், அருட்சகோதரராக இருக்கலாம், ஏன் இல்லறத்தை கூட அவர் தனி அழைப்பு என்று கடவுள் சுட்டி காட்டுகின்றார். ஒரு நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக வாழக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஒரு அழைப்பு. எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம், கடவுளால் அழைக்கப்பட்டோம் என்பதை விட கடவுளால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்றோம், அவரது ஆவியால் நாம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து நாம் கடவுளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்ற அந்த மேலான கடமையை செய்கின்ற நல்ல மனிதர்களாக வாழக்கூடிய அருளை தான் இந்த நாளிலே நாம் மன்றாடவும். எனவே
எனவே ஒரு சில வினாடிகள் கரங்களை குவித்து கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே இறைவா, இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு உறவாடி இருக்கின்றீர். உமது வார்த்தைகள் எங்கள் உள்ளத்திலே நாங்கள் பதித்து நீர் எங்களை ஆட்கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் உண்மையாக உணர்ந்து நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நல்ல முறையில் நாங்கள் செயலாற்றிட உமது ஆவியை எங்களுக்கு அளித்தருளும். அன்னை மரியே, இறைவனின் தாயே, எங்களுக்காக உமது மகனிடம் தொடர்ந்து பரிந்து பேசுவீராக. ஆமென்.